ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் குட் கிட்ஸ் அகாடமி. ஸோ நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சர்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அந்த சர்டிஃபிகேஷன் வந்து நான் ஆகஸ்ட் 28 அன்றைக்கி தான் கம்ப்ளீட் பண்ணேன். ஓகேவா? ஸோ அந்த சர்டிஃபிகேஷன் என்ன எப்படின்னு பற்றி தான் பார்க்க போகிறேன். ஸோ அது 3 to 9 தான். ஓகேவா? ஃப்ரீயாகவே நமக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் ISC2 அதாவது ISC2ன்னு இப்போ மாற்றிட்டாங்க. ஸோ ISC2 பற்றி தெரிஞ்சுறீங்க, கேள்விப்பட்டீங்கன்னு தெரியல. ஓகேவா? ஸோ ISC2ங்கிறவங்க யாருன்னா, ஸோ அவங்க வந்து ஒரு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம்னு வச்சுக்கலாம். ஸோ அதை விட ஒரு பிக் கம்யூனிட்டி, நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? இவங்க ரொம்பவே பிக் கம்யூனிட்டி வேர்ல்டு வைடில் இன் சைபர் செக்யூரிட்டியில். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னு தெரியல, ஈசி கவுன்சிலிங் இருப்பாங்க, அஃபென்சிவ் செக்யூரிட்டி இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி வந்து ஆப்செக் இருப்பாங்க. அதே மாதிரி வந்து இலேர்ன் செக்யூரிட்டி, டிசிஎம் செக்யூரிட்டி, டிஜிஎம் செக்யூரிட்டி, நிறைய சர்டிஃபிகேஷன் ப்ரொவைடர்ஸ்லாம் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் இருக்குது, கன்ஃபார்மாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஐஎஸ்டிங்கிறங்கன்னா ஒரு குளோபலி சர்டிஃபைடு, அதே மாதிரி வந்து வேர்ல்டு வைடில் ரொம்ப ஃபேமஸாக இருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்னென்ன சர்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்ணாங்கன்னா, இங்கே பாருங்கள், சிசின்னு ஒன்று ப்ரொவைட் பண்ணுறாங்க, சிஏஎஸ்எஸ்பி, சிசிஎஸ்பி, ஜிசி நிறைய இருக்குது. ஓகேவா? ஸோ அதை பற்றி தெரியாது. ஆனால் நீங்கள் சிஏஎஸ்எஸ்பி கேள்விப்பட்டீங்கன்னா தெரியும். சிஏஎஸ்எஸ்பி தான் வந்து ஒரு சைபர் செக்யூரிட்டிலே வந்து ஒரு அடுத்த ஹெண்ட் லெவல் ஆஃப் அதாவது சிஏஎஸ்எஸ்பி வாங்கிட்டு அதுக்கப்புறம் சர்டிஃபிகேஷனே கிடையாது. ஸோ அதுதான் வந்து ஒரு பிக் லெவல் ஆஃப் சர்டிஃபிகேஷன். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரையும். ஓகேவா? மேபி இதுக்கு மேலேயும் இருக்கலாம். ஸோ எனக்கு மென்டர் சொன்ன வரையும், ஸோ என்னோட மென்டர் இப்போ அவர் வந்து சிஎஸ்எஸ்பி தான் வந்து கடைசி என் சர்டிஃபிகேட்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஸோ நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்கணும், இந்த சிசி இருக்குதுமா, என்ட்ரி லெவல் சைபர் செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபுல்லாகவே. நான் ஜஸ்ட் இந்த வெப்சைட் போய்க்கிங்கடா, ISC.org சர்டிஃபிகேட் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து சிசின்னு கொடுப்பாங்க. ஓகே, இங்கே ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஃப்ரீ எக்ஸாம் அண்ட் ட்ரைனிங். ஸோ எக்ஸாமும் ஃப்ரீ தான், ட்ரைனிங்கும் ஃப்ரீ தான். ஓகேவா? நான் இப்போ தான் வந்து ஒரு 3 மந்த்துக்கு முன்னாடியா, சாரி 3 மந்த்துக்கு முன்னாடி ஜாயின் பண்ணி ஒரு 28 அன்றைக்கி தான் வந்து எக்ஸாமை வந்து கம்ப்ளீட் பண்ணேன். அதேமாதிரி பாஸும் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இவங்க என்னென்னா வந்து சிசி எக்ஸாம், அதாவது சர்டிஃபிகேட் இன் சைபர் செக்யூரிட்டி எக்ஸாம் வந்து என்ட்ரி லெவல் எக்ஸாம் தான். ஓகேவா? நீங்கள் இப்போ தான் வந்து ஐடி ஃபீல்டுக்கு வரீங்க, சைபர் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் கன்ஃபார்மாக இந்த சர்டிஃபிகேஷன் எடுத்து பண்ணலாம். பிஃபோர் தட் இது வந்து ப்ராக்டிக்கலாக இருக்காது, தியரட்டிக்கலாக மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? நீங்கள் இதில் ப்ராக்டிக்கலாக ப்ராக்டிஸ் பண்ண எதுவுமே இருக்காது, தியரட்டிக்கலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இவங்க ISC2 என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1 million சர்டிஃபிகேட் இன் சைபர் செக்யூரிட்டி, அதாவது இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சிசி எக்ஸாமை வந்து 1 million, அதாவது 1 million யூசர்ஸ்க்கு வந்து ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிடுவோம், ஃப்ரீயாகவே சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியேட்டிவ் வந்து எடுத்துக்காங்க. ஓகேவா? யார்? ISC2ங்கிறவங்க. ஸோ அதனால் வந்து அந்த பார்ட்டில் வந்து ஃப்ரீயாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஃப்ரீ எக்ஸாமே ஃப்ரீயாக ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த டொமைன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டொமைன்ஸ் தான்: செக்யூரிட்டி பிரின்சிபல்ஸு, பிஸ்னஸ் கண்ட்ரி, டிசாஸ்டர் ரெக்கவரி, இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் கான்செப்ட்ஸு, ஆக்சஸ் கண்ட்ரோல் கான்செப்ட், நெட்வொர்க் செக்யூரிட்டி ஆப்பரேஷன் சொல்லிட்டு மொத்தம் 5 டொமைன் இருக்குது. ஓகேவா? இந்த டொமைன்லேருந்து ஒரு சின்ன பேசிக்கான ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டாலே எழுதிடலாம். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து 28 அன்றைக்கி தான் எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணேன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? ஸோ அதை வந்து அதோட இதுதான் இது. ஸோ என்னோடய ஃபோட்டோ இதுதான், ஃபேஸை ரிவீல் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ எனிவே தெரியதான் போகுது. ஸோ இங்கே பார்த்துட்டு தெரியும், கங்க்ராச்சுலேஷன், வி ஆர் ப்ளீஸ்ட் டு இன்ஃபார்ம் யூ தட் யூ ஆர் ப்ரொஃபஷனலி பாஸ்ட் த சர்டிஃபிகேட் இன் சைபர் செக்யூரிட்டி எக்ஸாமினேஷன். ஸோ இந்த எக்ஸாமினேஷன் வந்து 28 அன்றைக்கி தான் வந்து கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ அதனால தான் வந்து சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இது எது வரைக்கும் அவைலபிளாக இருக்குன்னா இந்த இயர்க்குள்ளார தான், இந்த டிசம்பர் இந்த இயர் முடியுதில்ல. ஸோ அது வரைக்கும் தான் இது வந்து ஃப்ரீயாக வந்து அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? சூன் உங்களுக்கு வந்து 3 months இருக்குது. ஓகேவா? எப்படி நீங்கள் என்ன செப்டம்பரா இருக்குது, ஆகஸ்ட் முடிய போகுது. ஆமாம், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாதம் அட்லீஸ்ட் 2 மாதம் படிச்சிங்கன்னா 1 மாதம் எக்ஸாம் எழுதிடலாம் ஈஸியாக. ரொம்பவே ஈஸியான எக்ஸாம் தான். ஸோ பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா, ஓகே, நான் எக்ஸாம் அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். மொத்தம் வந்து ஒரு 100 கொஸ்டின் கொடுப்பாங்க, 2 hours. ஓகேவா? ஸோ 100 கொஸ்டினுமே MCQ மட்டும்தான். அதுலேயுமே வந்து வெயிட்டேஜ் இருக்குது. ஓகேவா? ஸோ எப்படின்னா வந்து இங்கே பாருங்கள், எல்லாமே தெரியும். 2 hours 100 கொஸ்டின், மல்டிபிள் சாய்ஸு. 2 hours நீங்கள் எக்ஸாம் எழுத போய்ங்க. ஸோ அவ்வளோ கஷ்டமாலாம் இருக்காது. ஓகே, நான் ஒரு 1 hour முடிச்சிட்டேன், 1 hour முடிச்சு வெளில வந்தேன். ஓகேவா? ஸோ 1 hour எக்ஸாம்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் செக்யூரிட்டி பிரின்சிபல்ஸ் அப்படிங்கிற இதில் வந்து பார்த்தீங்கன்னா 26% ஆஃப் கொஸ்டின். அதே மாதிரி செக்யூரிட்டி இந்த ஆக்சஸ் கண்ட்ரோல்ஸை பார்த்தீங்கன்னா 22, நெட்வொர்க் செக்யூரிட்டி 24. ஓகேவா? ஸோ இந்த 5 டொமைனில் தான் வந்து மேஜராக கேட்டிருந்தாங்க. நான் எழுதுகிறப்ப மீதி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஜெனரலாக கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ இந்த 5 டொமைன் தான் இருக்குது. ஸோ அந்த 5 டொமைனில் இருக்கிற சப்டாபிக்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் சப்டாபிக்ஸ்லாம் படிச்சுட்டு போனீங்கனால ஈஸியாக முடிச்சுட்டுலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னா, வந்து என்னோடய சேனலில் வீடியோ போடலாமா இல்லையான்னு சொல்லி நான் நெக்ஸ்ட்டு ரிவ்யூ பண்ணி சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த ட்ரைனிங் வேணுமா இல்லையான்ட்டு. ஸோ நான் என்னோட இதை பார்த்துட்டு நான் சொல்கிறேன். ஓகேவா? சிசிக்கு ட்ரைனிங். ஸோ இல்லைனா வேறு நான் எதை ப்ரிஃபர் பண்ணுவேன், நான் என்ன பண்ணியிருப்பேன். ஸோ நான் வந்து சொல்கிறேன்.
ஸோ லிங்க்டின்ல வந்து மைக் செப்பல்னு ஒருத்தர் இருப்பார். லிங்க்டின் இல்லை, யூடியூப்ல வந்து பிரப்நாயர்னு ஒருத்தர் இருப்பார். ஓகே, பிரப்நாயர் ஒரு CISSP சர்டிஃபிகேஷன் ஹோல்டரு. ஸோ அவரோட வீடியோஸ் நான் கன்ஃபார்மாக ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஸோ ரொம்ப டீப்பாக பேசியிருப்பார். ஓகேவா, ஸோ அதான் நான் பார்த்துட்டு போய் எழுதினேன். ஓகே, எங்கடா இருக்குது? இங்கே இருக்குமே, இங்கே இருக்குது பாருங்கள். சிசி எக்ஸாம்னு சொல்லிட்டு ஒரு 7 வீடியோஸோ 8 வீடியோஸோ இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு போய் எழுதுங்க. ஓகேவா, ஸோ அதை பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து லிங்க்டின்ல வந்து மைக் செப்பல், MIKECHAPPLE. ஓகேவா, ஓகே நான் ஷோ பண்ணலாமா? பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இது எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும். இன்னொன்று சொல்கிறேன், எக்ஸாமும் இங்கிலீஷில் தான் இருக்கும். தமிழெல்லாம் எக்ஸாம்லாம் இருக்காது, அதையும் பார்த்துக்குங்க. ஸோ இங்கிலீஷை கன்ஃபார்மாக ப்ராக்டிஸ் பண்ணிங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் என்ட்ரி லெவலில் வர போகிறீங்க, இப்போ தான் வந்துட்டுருக்கு, இப்போ தான் கொஞ்சம் வந்துட்டுருக்கேன் ப்ரோ அப்படின்னா, இது வந்து ஒரு நல்ல ஒரு வியூவை வந்து தரும். ஆனால் கன்ஃபார்மாக அது ப்ராக்டிக்கலாக ஒன்றும் இருக்காது. நான் இப்போயே சொல்லிட்டேன். ஓகேவா, ஃபுல்லாக தியரிட்டிக்கல் தான். நான் படிக்கும் போதே வந்து ரொம்ப தியரிட்டிக்கலாக இருக்கிறதுனால ஒரு மாதிரி இருந்தது. ஓகேவா, ஸோ இவர் தான் அந்த மைக் செப்பல். ஸோ அவரோட மைக் செப்பல் உள்ள அக்கௌண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா, லிங்க்டின் லேர்னிங்கில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ லிங்க்டின் லேர்னிங் நீங்கள் ப்ரீமியம் வந்து பண்ணியிருக்கணும். ப்ரீமியம் நீங்கள் பண்ணியிருந்தால் கன்ஃபார்மாக இருக்கும். ஓகேவா, இல்லையா, அவர் மைக் செப்பல். ஸோ ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. ஸோ ப்ரீமியம் இல்லைனா வேறு ஏதாச்சும் ஃப்ரெண்டு உங்கள் தெரிஞ்சவங்க யாராச்சும் ப்ரீமியம் வச்சுருந்தா வாங்கி பார்த்துக்கோங்க. நானும் அந்த மாதிரி வேறு வந்துட்டு தான் வாங்கி படித்தேன் ப்ரீமியம். ஓகேவா, ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த எக்ஸாம் பற்றி. ஓகேவா, இப்பயே சொல்லிட்டேன், இந்த எக்ஸாம் ரொம்ப ஃப்ரீ. ஓகேவா, 100 கொஷின் தான், 2 hours தான். சும்மா ஒரு மாதத்துக்கு ஒரு நாளைக்கு 1 hour உட்காந்து படித்தாலுமே டக்குன்னு முடிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு பேசிக்கான கான்செப்டாக தான் இருக்கும். ஓகேவா, ஸோ இது முடிச்சது அப்புறம் என்னென்னா சர்டிஃபிகேட் சிசி எக்ஸாம் முடிச்சோடனே நீங்கள் வந்து ISC2வோட மெம்பர் ஆயிருங்க. ஓகேவா, ஸோ ISC2வோட மெம்பர்னால் அதோட கம்யூனிட்டியில் ஒரு மெம்பர் ஆயிருங்க. ஆனால் அதுக்கு என்னென்னா நீங்கள் வந்து மெம்பர் ஆகிறதுக்கு $50 வந்து பே பண்ணணும். ஓகேவா, என்ன ப்ரோ $50 பே பண்ணணும்னு சொல்லி மறுபடியும் கேட்டிங்க அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. $50 4,000 தான் பே பண்ணலாம். ஓகேவா, நான் ஒன்றும் பே பண்ணேன், இனிமேல் தான் பே பண்ணலான்றது இருக்கேன். ஓகேவா, ஸோ வந்து அது ப்ரொஃபஷனல் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஒரு 4,000 ஸ்பெண்ட் பண்ணுறதுல எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணால் கூட போதும். ஓகேவா, அட்டன் பண்ணாலே இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரூஃப் கொடுத்துருவாங்க. ஓகேவா, நீங்கள் வந்து இந்த மாதிரி கிளியர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு மெயிலே வரும். ஓகேவா, ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஜஸ்ட்டு இந்த வெப்சைட்டுக்கு போங்க, அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்கள், இதை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். செல்ஃப் பேஸ்டு கோர்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து முடிச்சு விடுங்க. அதுக்கப்புறம் வந்து யூடியூப்பில் பிரப்நாயர் வீடியோ பாருங்கள். அதே மாதிரி லிங்க்டின் வந்து மைக் செப்பலோட வீடியோஸ் முடிஞ்சால் பாருங்கள். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் நிறைய குவிஸஸ் இதெல்லாம் அட்டன் பண்ணுங்கள். அது எல்லாமே அந்த சிசியோட செல்ஃப் பேஸ்டு கோர்ஸ் தெரியுமா, அதுலேயே வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஓகேவா, ஸோ நீங்கள் ஃபர்தராக இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தீங்கன்னா எனக்கு வந்து லிங்க்டின்ல மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ இல்லைனா இதில் வீடியோவில் கமெண்ட்லேயே கேளுங்க. நிறைய கமெண்ட்ஸ் வந்துன்னா அந்த டவுட்லாம் வச்சு நான் வந்து ஒரு வீடியோ போடுவேன். ஓகேவா, ஸோ டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி காய்ஸ். டிசம்பர் மந்த் வர முடிய போகுது. ஓகேவா, ஆனால் வி ஹேவ் 3 months. ஓகேவா, என்ன டவுட்னாலும் கேளுங்க. ஓகே, ஸோ நான் எங்கே எக்ஸாம் எழுதுனேன்னா இங்கே சென்னையில் அம்ஜிக்கரைன்னு சொல்லி ஒரு இடத்துல தான். ஓகே, பிஎஸ்என் ப்ரொஃபஷனல் சென்டரில் தான் வச்சாங்க. ஸோ அதோட ரிசல்ட் வந்து இதுதான். நான் எல்லாத்தையும் ஷோ பண்ணிட்டேன், நான் எக்ஸாமே முடிச்சிருக்கேன். ஓகேவா, ஸோ என்ன டவுட்னாலும் நீங்கள் வந்து ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் மீ. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் வந்து அவ்வளோதாங்க. ஸோ நீங்கள் என்ட்ரி லெவலில் வந்து வர போகிறீங்க, உங்கள்கிட்ட பெருசாக மணியும் இல்லை அப்படின்னா இந்த சர்டிஃபிகேஷன் சூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே ஒரு பெஸ்ட் சாய்ஸ் நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ எப்படியோ ஃப்ரீயாக தான் இருக்க போகுது. ஃப்ரீ தானே, நீங்கள் எதுவும் பேவ் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் கிவ் இட் ட்ரை. அப்படியே அவங்க நெக்ஸ்ட் இயரில் வந்து வேறு ஒரு 2 million டிசைடு கொண்டு வந்து ஃப்ரீயாக விடுவாங்க நெக்ஸ்ட் சர்டிஃபிகேட்டு. ஸோ யாருக்கு தெரியும், நம்ம லக்கில் வேறு ஏதாச்சும் ஒரு நல்ல சர்டிஃபிகேட் வந்தால் முடிச்சு விட்றலாம்ல. ஸோ அதான் வந்து சொல்ல வரேன். ஓகே, ஜஸ்ட் கிவ் இட் ட்ரை. ஓகே, ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோவில். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாமை பற்றி நான் இன்னொன்று சொல்லணும்னா, இது ரொம்பவே தியரிட்டிக்கலான எக்ஸாம் தான். நீங்கள் அங்கே ப்ராக்டிக்கலாக பண்ணுறதுக்கு ஒன்றுமே இருக்காது. ஓகே, தியரிட்டிக்கலாக எப்படி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது மட்டும்தான் இந்த சிசி எக்ஸாம், என்ட்ரி லெவல் எக்ஸாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இதுக்குள்ளார வரணும்னா ஐடியில் நாலேஜ் இருக்குமான்னு கேட்டால் தேவையில்லை. நீங்கள் என்ன இது குவாலிஃபிகேஷன்னா 16 yearsக்கு மேலே இருந்தாலே நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதலாம். ஒரு கொஷின் தான், 2 hours தான், 700, அதாவது 70 மார்க்குக்கு மேலே எடுத்தால் நீங்கள் பாஸ் ஆகிறீங்க. ஓகேவா, ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் வந்து சொல்லலாம்னு நினச்சேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம கண்டிப்பாக ப்ராக்டிக்கலாக ஒன்று பார்ப்போம். ஓகேவா, ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க, அதான் நான் சொல்லுவேன். டிசம்பர் மந்த் வரையும் தான் இருக்கும் ப்ரோ, டிசம்பர் மந்த் வரையும் தான். ஓகேவா, ஸோ இந்த வருஷத்தோட டிசம்பர், அதாவது
சாரி 31/12/23 வரையும் தான் இது வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து கன்ஃபார்மாக வந்து $200 பே பண்ணணும். பார்த்துக்கோங்க, $200 எவ்வளோ, கிட்டத்தட்ட 70,000 ஓகே. $200, ஸோ $299 பே பண்ணணும். சாரி கிட்டத்தட்ட $300 வந்து பே பண்ணு வச்சுக்கோங்களேன். $300 பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த பே எல்லாம் குறைச்சி தான் அவங்க வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. வேறு 24,000 பே பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்படி பே பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே ஈஸியாக ஃப்ரீயாக அட்டன் பண்ணிட்டு போங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து 4,000 பே பண்ணி மெம்பர் ஆகிறதா ஆகுங்க. ஒரு வேளை 4,000 மெம்பர் இப்போதைக்கு வேணாம், கையில் காசு இல்லைன்னா அதை வந்து லீவ் பண்ணுங்கள். ஒரு 365 டேஸ்க்கு வந்து டைம் கொடுப்பாங்க மெம்பர் ஆகிறதுக்கு, சேஞ்ச் பண்ணுறதுக்கு, வரதுக்கு. ஸோ அதில் வந்து அந்த டைமில் அந்த இதில் வந்து நீங்கள் வந்து எப்போ வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ மெம்பர் ஆகிட்டிங்கன்னா வந்து அவங்க ISC2 வேர்ல்டு வைடு கம்யூனிட்டியில் வந்து உங்களுக்கு வந்து நிறைய நெட்ஒர்க் கிடைக்கும், வெளியே வேலைக்கு போக நிறைய சான்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதான் வந்து சொல்லலாம் வந்து இந்த வீடியோவில். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க, அதான் சொல்லுவேன். ஓகேவா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ guys. So if you have any doubts regarding this certification, please free to ask me. Okay, thank you, have a nice day, bye.